Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா கீரை சாதம் தான் எப்படி நம்ம ஈஸியா பண்றதுங்கறத பார்க்கலாம். இது நாம குக்கர்ல தான் செய்ய போறோம். 1 டேபிள்ஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார் அனைஸ் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நாம 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்க போறோம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்க போறோம். ஒரு 2 கப் நம்ம பாலக் கீரை தான் நம்ம சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போறோம். இப்போ நாம 1 டீஸ்பூன் உப்பு, இனி 1 டீஸ்பூன் நம்ம மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போறோம். இனி இப்போ 1 கப் நம்ம அரிசி சேர்த்துக்க போறோம். அரிசி பாத்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி இல்ல, இது நான் சாதா ரைஸ் தான் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே நான் ஒரு 2.5 கப் தண்ணி நான் ஆட் பண்ணிக்க போறேன். குக்கரை கவர் பண்ணி நம்ம 2 விசிலுக்கு வச்சு நம்ம எடுக்க போறோம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் பாருங்க நம்மளோட ரைஸ் எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக வந்திருக்குதுங்கிறத பாருங்க. ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான கீரை சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.